வீட்டில் படிக்கிறப்ப what is the approach which we should adopt in preparing for this subject? Hi, welcome to Aspire Academy YouTube channel. நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? And hope you're all preparing very well for your examination. Right. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் இது. சரி, இந்த வீடியோ ஒரு ரொம்ப ஜெனரிக்கான ஒரு வீடியோ. இது வந்து யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆர் பீப்புள் ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் கிளாஸஸ், ஸ்டார்டட் தேர் ப்ரிப்பரேஷன், ரைட்? இப்போ நீங்கள் மே ஆர் ஜூன் 2024க்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரைமரி வீடியோ இதுதான். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கருத்துக்கள், இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம். Because it is going to save you a lot of time. இன்னும் கொஞ்சம் படிக்கிறத ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும். அதுக்கான ஒரு இன்புட் தான் இது. சரி, என்ன இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம்? இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? எல்லாருமே ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, எல்லாருமே கிளாஸ் போகிறீங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் இட், போங்க. ஆனால் நம்ம வீட்டில் படிக்கிறப்ப வாட் இஸ் த அப்ரோச் விச் வி ஷுட் அடாப்ட் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் சப்ஜெக்ட்? வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அக்கௌண்டன்சி இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்குது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ டாக்ஸேஷன் இருக்குது, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வரப்போ இது எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது? காஸ்டிங்னு எடுத்தால் மேபி ஒரு 15 சாப்டர் இருக்கும். 15 chapters are there in costing. Yeah. Each chapter, if you take the study material, minimum 15 to 20 problems இருக்கும். If you cover all your study material problems, book bank questions, RTP, இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 20 questions வரும் டோட்டலாக. So 15 chapters on an average, so 300 to 350 questions are there in total. Yeah. 300 to 350 roughly. இவ்வளோ தானே இருக்குது. ஸோ வேர் இஸ் இஷ்யூ நவ்? இப்போ நம்ம வந்து சாப்டராக படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது? வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள், வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். நான் வந்து இப்போது மெட்டீரியல்ஸ் சாப்டர் ஆரம்பித்தேன், எல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் லேபருக்கு போனேன், சரியாக இருக்குது. அப்புறம் ஓவரேஜ் சாப்டர் போனேன், புரிஞ்சுது, நல்லா போட்டேன். இதில் ஒரு 25 ப்ராப்ளம்ஸ், அதில் ஒரு 25 ப்ராப்ளம்ஸ், அப்படியே போட்டுன்னு வரீங்க இல்லையா? So when you start covering chapter by chapter, you feel very confident and comfortable. இதுதான் எல்லாருக்குமே கிளாஸ்க்கு போகிறதாலும் சரி, சாப்டராக போடுவீங்க. ஸோ இட் லுக்ஸ் as though you know everything. ஆனாலும் எக்ஸாம் ஹாலில் ஒரே தடுமாற்றமாக இருக்குது. அதே கணக்கு கேட்டாலும் போட முடியல. இது என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்டாக படிக்கலை, அதான் ரியல், அதான் உண்மை. கிளாஸ்லாம் போனாலுமே இது பத்தலை. அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது? சாப்டராக எழுதுகிறப்ப நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோலிஸ்டிக்காக 15 சாப்டரும் சேர்த்து பார்க்குறப்ப பயமாக இருக்குது. ஸோ இஃப் யூ கோ சாப்டர் பை சாப்டர் இட் லுக்ஸ் ஈஸி, பட் வென் யூ லுக் ஆன் அ ஹோலிஸ்டிக் பேசிஸ் இட்ஸ் அ ரியல் லிட்ரல் நைட்மேர். அண்ட் த டே பிஃபோர் தி எக்ஸாம் வென் யூ ஃபீல் எப்பா இதை நான் எப்படிடா நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன், இந்த மொத்த சம்ஸையும் 300 சம்ஸ் இருக்குது, இந்த எப்படி நான் ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறேன்றது ஒரு பெரிய டாஸ்க் இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் 99% வில் பி பர்னிங் த மிட் நைட் ஆயில். தே வில் ஸ்லாக் த என்டையர் நைட் அண்ட் தென் தே வில் கோ டு த எக்ஸாம். அப்போ தான் திருப்தி. நம்ம புக்கை ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்படி தானே உங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்படி இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இஃப் திஸ் இஸ் த மைண்ட் செட் யூ ஆர் ஹேவிங், ப்ளீஸ் போஸ்ட் தட் இன் யுவர் கமெண்ட். ஒரு லைக் கொடுங்க. ஆமாம், நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட் தானே, நானும் இப்போ இதெல்லாம் கடந்தான் வந்திருக்கேன். எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம்தான் போக போக இதோட விஷயமே புரிஞ்சுது. இப்போது எனக்கு எக்ஸாம்பிள், இப்போ வந்து லெட்ஸ் அஸ்யூம் அமால்கமேஷன் அஸ் அ சாப்டர். AS 14 இருக்கு இல்லையா, CA இன்டரில். இந்த அமால்கமேஷனில் எந்த ஒரு 15 கணக்கு மேக்ஸிமம் போடலாம், ஆர் 20 ப்ராப்ளம்ஸ் யூ கேன் சால்வ். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. பட் அந்த அமால்கமேஷனை எப்படி படிக்கிறீங்கன்றது முக்கியம். ஸோ படிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன் ஐ கால் இஸ் தி vertical study and the next one is the horizontal study.
இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வெர்டிக்கல் ஸ்டடி வர்சஸ் ஹாரிசான்டல் ஸ்டடி. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, கிளாஸ் போகிறப்ப என்ன, யூ டேக் அ ப்ராப்ளம் 1 போடுறீங்க, தென் ப்ராப்ளம் 2 போடுறீங்க, தென் ப்ராப்ளம் 3 போடுறீங்க, தென் ப்ராப்ளம் 4 போடுறீங்க, அந்த மாதிரி 25 கணக்கு போடுறீங்கல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் ஸ்டடி. எங்கே போனாலுமே யூ டூ த வெர்டிக்கல் ஸ்டடி ஃபர்ஸ்ட், ரைட்டா? ஆனால் அது பத்தாது. யூ ஆல்சோ நீட் டு டூ த ஹாரிசான்டல் ஸ்டடி ஆஸ் வெல். சார் புரியல சார், அது என்னது வெர்டிக்கல் ஸ்டடி புரிஞ்சது, அது என்னது ஹாரிசான்டல் ஸ்டடி அப்படின்னா எப்படி சார் பண்ணணும்? ப்ராப்ளம் 1 இருக்கிறது எப்படி சார் ப்ராப்ளம் 2 போவேன், அதான் ஹாரிசான்டல் சொல்றீங்க. ஸோ யூ நீட் டு ரீவிசிட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அட் த சேம் டைம், அதான் ஹாரிசான்டல். புரியல சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ரைட், அமால்கமேஷனே எடுத்துப்போம், நமக்கு ரொம்ப பரிச்சயமான சாப்டர் சிஏ இன்டர்ல த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் சிக்கலே அமால்கமேஷன்ல. ஸோ ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3, ப்ராப்ளம் 4, ப்ராப்ளம் 5 இப்படியே போறீங்க இல்லையா, இது வெர்டிக்கல். இது இருக்கட்டும், தாராளமாக பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அது பத்தாது. நீங்கள் ஒரே ஷாட்டில் ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2ஓட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கம்பேர் பண்ணுங்க. ஏன் ப்ராப்ளம் 1ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இப்படி போட்டோம், ப்ராப்ளம் 2ல இப்படி போட்டோம், ப்ராப்ளம் 3ல இப்படி போட்டோம், அப்போ 1 and 3க்கு என்ன சிமிலாரிட்டி, 4 and 6க்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும், ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்துட்டு யூ கட் அக்ராஸ் தி 15 ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, செம கிளாரிட்டி வரும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல. இவ்வளோ தாண்டா இருக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியும். அந்த 15 சம் நீங்கள் வெறும் இஃப் யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், கிளியர் பேட்டர்ன் தெரியும். ஒரு 4 மெத்தட் தான் இருக்கும் இந்த டோட்டலாகவே. அதை உங்களால் படிக்க முடியாதா? அந்த சூட்சமத்தை, அந்த நுவன்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் மெக்கானிக்கலி வெர்டிக்கலி ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3 அப்படி பண்ணுங்க. ஆனால் டோன்ட் ஸ்டாப் தேர், யூ ஆல்சோ நோ டு டூ அ ஹாரிசான்டல் ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடி என்ன ஆகும், வென் யூ ஸ்டார்ட் கம்பேரிங் பிட்வீன் த ப்ராப்ளம்ஸ், ஏன் ப்ராப்ளம் 1ல இப்படி போட்டோம், ஏன் ப்ராப்ளம் 7ல அப்படி போட்டோம், என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சிமிலாரிட்டி, அப்படி பார்க்குறப்ப ஒரு பேட்டர்ன் புரியும். அந்த பேட்டர்னை புடிச்சிட்டிங்கன்னா ஜென்மத்துக்கு மறக்காது. யூ நீட் நாட். அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா இந்த 4 மெத்தட் தான் இருக்கு அப்படியே. அப்போ த டே பிஃபோர் தி எக்ஸாம், இதோட பியூட்டி இப்போ புரியாது. த டே பிஃபோர் தி எக்ஸாம் 1.5 நாள் தான் இருக்கிறப்ப when you talk about purchase amalgamation as a topic, நீ ஒன்றும் படிக்க சம்லாம் போட மாட்டீங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. மிச்சம் எல்லாமே நார்மல் என்ட்ரிஸ் தானே, தோஸ் என்ட்ரிஸ் we can always do. ஸோ முக்கியமானது when you do this horizontal study, அந்த நுவான்சஸை எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, it will evaporate. ஸோ முதல்ல whether you go with the study material or you attend classes, எப்பவுமே you do the vertical study, you go problem by problem, fine. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், ஹோலிஸ்டிக்காக பார்க்க தெரியும். இந்த 15 சம்மையும் ஒரு 15 மினிட்ஸில் என்னால் ரிவைஸ் பண்ண முடியுமா, அந்த கேப்சியூல் மாதிரி அதை கொண்டு வரணும். அவன் தான், யார் அதை கொண்டு வராங்களோ he is a rank holder. ஏன்னா குறைஞ்ச டைமில் you are summarizing all the 15 problems. 15 problems போட்டு பார்க்க எவ்வளோ டைம் ஆகும், ஒரு சம்முக்கு குறைஞ்சது 20 மினிட்ஸ் ஆகும். 15 சம்ஸுக்கு பாருங்க, ஆர் 20 சம்ஸ் பாருங்க, எவ்வளோ டைம் ஆகுது. இன்ஸ்டெட் அரை மணி நேரத்தில் 30 மினிட்ஸில் இஃப் யூ கேன் ரிவைஸ் த என்டையர் அமால்கமேஷன் சாப்டர் 15 ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணுறது இப்படி ஜஸ்ட் லைக் தட். வென் யூ கேப்சர் த ஒரு கேப்சூல் மாதிரி வச்சுட்டிங்கன்னா the nuances, finer points, important adjustments, nuances அதெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் becomes very easy. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிங் அண்ட் ஃபெயிலிங் இன் த எக்ஸாம். அப்போ அந்த கன்செப்சுவல் கிளாரிட்டி வரப்ப, குறைஞ்ச டைமில் அதிகமான கண்டென்ட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட், பயங்கர பூஸ்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணா பண்ணிடலாண்டா அப்படின்னு. another எக்ஸாம்பிள், EOQ நம்ம காஸ்டிங் எடுத்துக்கோங்க, மெட்டீரியல்ஸ் அப்படி EOQ. இந்த EOQல என்ன இருக்குது, சாதாரண ஒரு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/CS ஒரு ஃபார்முலா இருக்குது, ரைட்டா? இல்லையா, இட் கேன் பி என்னது, ஒரு டேப்லெட் ஃபார்முலா போடுவோம். EOQ வித்தவுட் டிஸ்கவுண்ட், வித் டிஸ்கவுண்ட். இந்த EOQலே நிறைய மாடல்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், EOQன்னு ஒரு டாபிக் எடுத்தால் இதில் ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கலாம் மேக்ஸிமம். இந்த 10 சம்மோட நுவான்சஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்.
You can solve it once, twice, that's all. But third time, you need to summarize all the 10 problems on EOQ into one page. அதே தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லையும் 15 சம்மோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒரே பேஜில் நீங்கள் சம்மரைஸ் பண்ணணும். இப்படி வந்தால் இப்படி, இஃப் திஸ் இஸ் அ சிச்சுவேஷன், திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட், இப்படி கேட்டால் இப்படி போடணும். அந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ் பண்ணிடணும். அந்த 15 சம்மையுமே 2 பேஜுக்குள்ளே நீங்கள் கண்டென்ஸ் பண்ணிடணும். ஸோ தட் யுவர் ரிவிஷன் இஸ் வெரி ஈஸி. தென் யூ நீட் டு ரிவைஸ் only 2 pages. You need not sit and solve these 15 problems again and again and again. Please understand this. ஏன் அந்த ப்ராப்ளம் வருது? நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்ப ஒரு சாப்டர் போட்டீங்க, நெக்ஸ்ட் சாப்டர் போனீங்க, by the time you come to the third chapter, you forget the first chapter. திருப்பி உட்காந்து போட வேண்டியிருக்கு இல்லையா? It's a waste of time. So as and when you start completing the chapter, you need to do a horizontal study, understand the nuances, capture all the main points, main adjustments, document it in the form of a capsule or 2 page document பண்ணிக்கோங்க. And all you are going to revise after a point of time is only those 2 pages. அந்த 2 பேஜ் படிச்சீங்கன்னா it is equivalent to solving 15 problems. அந்த மாதிரி அந்த நோட்ஸ் கிறிஸ்பா இருக்கணும். சப்போஸ் நீங்க நோட்ஸ் போடுறீங்க, உங்களால் அதை சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, then your notes is incomplete. Notes உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு இருக்கு. So revisit that note again, make it very comprehensive so that it covers every situation. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் சம்மரி நோட்ஸ் போடணும். அப்போ பாருங்க, இப்போ மெட்டீரியல் சாப்டர் அப்படின்னா ஒரு 3 பேஜ் மேக்ஸிமம், 2 pages or 3 pages தான் உங்களோட நோட்ஸே வரும். லேபர் வெறும் ஹால்சி ரோவான் மட்டும் ஒரு மேக்ஸிமம் 2 ஃபார்முலா தான் இருக்கு. அதில் எப்படிலாம் கேட்கலாம், 3-4 adjustments are there. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா the entire காஸ்டிங் பேப்பர் ஆர் an accounts பேப்பர், எனி ப்ராக்டிக்கல் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜுக்குள்ளே வரும். 50 to 75 pages தான் உங்கள் மேக்ஸிமம் நோட்ஸாக இருக்கும். நீங்கள் 300 சம் போடுறீங்களே, 300-350 ப்ராப்ளம்ஸ் போடுறத நான் கண்டென்ஸ் பண்ணி ஒரு 40 to 50 பேஜஸில் கொண்டு வந்துடுவேன். Don't you feel it is very easy to revise this 40-50 pages in one day? Yes. So the more frequent you start revising these notes, the more is the confidence level. Rank holders அப்படி தான் பண்ணுறாங்க. I revised 5 times, 6 times, 7 times போவான். நம்ம முழிச்சுட்டு இருப்போம், நம்மளால ஒரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ண முடியல. இந்த பசங்க எப்படிதான் 5 வாட்டி ரிவைஸ் பண்ணுறாங்க. பார்த்தா மார்க்கும் 80 மார்க் வருது எக்ஸாமில். எப்படி வருது? இப்படி தான் வருது. ஸோ இது வந்து ரேங்க் ஹோல்டர் சீக்ரெட். வெரி சிஸ்டமேட்டிக் வே டு ப்ரிப்பேர் ஃபார் அன் எக்ஸாம். இதை நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு, அப்போ தான் இதோட அருமை உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி வெயிட்டிங் டு வாட்ச் தோஸ் கமெண்ட்ஸ். ரைட்டா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.